வாட்டி புது பொண்ணு என்ன உன் மாப்பிள்ள ஆபீஸ்க்கு போயிட்டாரா? ஆமாக்கா, ஒரு வழியாக ஆபீஸுக்கு அனுப்பியாச்சுக்கா. கல்யாணம் ஆகிட்டு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு நிறைய நாள் லீவு போட்டு கிடக்கலான்னு பார்த்தாரு. நமக்கு எவ்வளோ ஜாலி கிடக்கு, டீசன்லாம் எடுக்கணும் பற்றியெல்லாம் அதனால அனுப்பி விட்டேன். எங்க யாரு நெட்டாலி? என் மாமம்லாம் நல்ல நோத்துக்கு நூறு கணக்கில் எடுத்துடணும்னு அதான் வந்துட்டு டியூஷனுக்கு அனுப்புறமா. 50 ரூபா ஃபீஸ் கொடுக்க ஞாபகம் வச்சுக்க. ஆமாம், அந்த 50 ரூபா பீஸையும் நீங்கள் எங்கே ஒழுங்காக குடிக்கியோ. நான் பிள்ளைகள் மேலே உள்ள பாசத்தினால தான் டியூஷன் எடுக்கேன். என்ன உங்கள் காசுக்கு ஒன்றும் எடுக்கலை. அதெல்லாம் நான் அவனை சூப்பராக படிக்க வச்சிருவேன். ஆமாட்டி, அரவிந்த் சாமியை நல்லா படிக்க வச்சிரு. ஏன் மவே சப்பான் மண்டையன் நல்லாதான் படிப்பான், இருந்தாலும் இவாட்ட டியூஷன் போய் இன்னும் நல்லா படிப்பான். நெட்டவள்ளி, என்ன இன்னைக்கு என்ன சமையல் பண்ணாரு உங்க மாப்பிள்ள? கொஞ்ச நாளைக்கு அடுப்படிக்கிட்டே பேராதட்டி, அவரே சமைச்சு போடட்டும். இல்லைன்னா உங்க அம்மா ஆச்சிக்கிட்ட போய் ஏதாட்டு வாங்கிட்டு வந்து கூடுன்னு. பாவம் இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காரு. போவாங்கக்கா, நீங்களும் புரியாமல் பேசாதியோ. அன்னைக்கு வந்து நான் பார்த்தேங்க்கா, கெட்டு போயிட்டு. இல்லைன்னா நான் சாப்பிட்ருப்பேன் பார்த்துக்கிடுங்க. என்ன ருசியாக இருந்தது தெரியுமா? வாசம் அப்படி கம்ம அடிச்சிச்சு பார்த்துக்கிடுங்க. நல்ல வேலைப்பா, நாங்கெல்லாம் சாப்பிடல. இல்லைன்னா நாங்களாம் ஆஸ்பத்திரியில தான் கடந்திருக்கணும். நல்ல கிண்டல் பண்ணுங்க. ஒரு நாள் சூப்பராக சமைச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன். அப்புறம் நீங்கள் எல்லாரும் வரிசையாக வந்து ஹோட்டலில் வந்து சாப்பாடுதான் நிற்க போகிறீங்க. ஆமாட்டி, உனக்கு நல்ல திறமை இருக்க. நல்ல டியூஷன் எடுக்க, இன்டர்வியூலாம் போய் வேலைலாம் போய் பார்த்துட்டு வர. நீ நல்லா கத்துக்கிட்டா நீ சூப்பரா சமைச்சிடலாமே. ஏமா இங்க நெட்டவழிங்கிறது யாரு? என்ன நெட்டவழியை தேடி போலீஸ்லாம் வந்திருக்காவோ? ஓ, இந்த கரண்ட் எங்கள் வீட்டில் போயிருந்தது. அந்த கரண்ட் சரி பண்ண சொல்லியிருந்தேன். அந்த அண்ணன் வந்திருக்காவோ போல. என்ன இபி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேளோ? எங்கள் வீடு அந்த 2வது தெருவில் இருக்கணும். வரீங்களா? போவோம். என்ன விளையாடுதீங்களா? நாங்க இருந்த ஒரு போலீஸு. நெட்டவழிங்கிறது யாருமா? போலீஸா? நம்மளையும் தேடி வந்திருக்கு. நம்மளுடைய சமூக சேவையை பாராட்டி எதுவும் அவார்டு தர போறாவளா? சார், நான் தான் சார் நெட்டவள்ளி. எந்திரி, உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உட ஜெயில போட போறோம். ஐயோ போலீஸ் அக்கா, நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்னைய வந்து பிடிக்கியோ? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அட கடவுளே. கொலகாரி நீ எந்த தப்பு பண்ணலையா? எந்திரிமா, நட ஸ்டேஷனுக்கு. எக்கா பங்கச்சக்கா காமச்சக்கா, என்ன காப்பாத்துங்கக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நான் ஒண்ணுமே செய்யலக்கா. என்ன காப்பாத்துங்கக்கா. அங்கெல்லாம் பேசக்கூடாது, வேகமா நட. எக்கா என் புருஷன் பாபுக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் சொல்லிருங்கக்கா. அவையில கூப்பிட்டு வந்துருங்கக்கா ஸ்டேஷனுக்கு. ஏக்கா, என்ன கொலை பண்ணிட்டாளாக்கா? ஏக்கா, என்ன இப்படி போலீஸ் படிச்சுட்டு போறாவோ? நம்ம கூட தானக்கா இருக்கா, நமக்கு தெரியாம ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாளாக்கா? ஏட்டி, எனக்கும் அதான் ஒன்னுட்டு புரியலட்டி. அவ எப்படி கொலை பண்ணிருப்பா? லூசு மாதிரி பேசாவோ? வேற யாரும் நினைச்சிட்டு இவ்வளவு பிடிச்சிட்டு போறாவளோ? ஏக்கா, பேரு சரியா சொல்லுதாவளே நெட்டவழின்னு. இந்த உலகத்துல நெட்டவழின்னு எனக்கு தெரிஞ்சு அவ ஒருத்தி தான் இருப்பான்னு நினைக்கேன். இரு அவைய அம்மாவுக்கும் பாபுவுக்கும் போன் போட்டு வாரேன். ஹலோ பாபு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே, அதிர்ச்சி ஆயிராதியோ. நெட்டவழியை திடீர்னு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாவோ. ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு போயிருக்காவோ, என்னன்னு தெரியல. ஆமா, அது அம்மா அப்பா கிட்ட சொல்லதுக்கு பயமா இருக்கு. வயசானவங்கள்ல நெஞ்சு வலி எதுவும் வந்துட்டுன்னா நீங்க ஏதாட்டு சொல்லி கூட்டு வரீங்களா? பொறுமையா எடுத்து சொல்லி. ஆமா, நாங்களே ஸ்டேஷனுக்கு போறோம். உமா, நீ ஒண்ணு பண்ணிரு. நீ போய் அவ நெட்டவழி அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் மெதுவா எடுத்து சொல்லி அவங்கள கூட்டுவானே. பாபு ஆபீஸ்ல இருந்து வந்துருதுன்னு இருக்காவலாம். சரிக்கா. காமாட்சியக்கோ, நீ வரீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? உங்க மாப்பிள்ள இந்த பஞ்சாயத்து தலைவர் தானே, அவரை வச்சு ஏதாவது எடுக்க முடியுதான்னு பாப்போமே. நம்ம போவோமாக்கா முதல்ல? ஆமா நம்மளாம் போவோம், வாங்க. என்ன ஆச்சோ தெரியலையே. ஐயோ, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு வேறையே. ஐயோ, மனசு கஷ்டமா இருக்கே. நட ஸ்டேஷனுக்கு. கொலை முயற்சியா பண்ற? கொலை முயற்சி? மேடம் நான் யாரையுமே கொலை முயற்சி பண்ணல மேடம். என் புருஷன் வந்துருவார் மேடம். நீங்களே அவர்கிட்ட கேளுங்க மேடம். புருஷனையே கொலை பண்ண பாத்தியா நீ? ஐயோ கடவுளே, இது என்ன ஒரு மோசமான பழிச்சொல் எனக்கு. என் புருஷன் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவருக்கு நான் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவரை நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை போய் நான் எப்படி கொலை பண்ண பார்த்தேன்? இந்த போலீஸ் யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காவோ. என்னையே விட்டுருங்க, நீங்க தப்பான நெட்டவழியை பிடிச்சிட்டு வந்துட்டியோ. சார், கன் எடுத்து சுற்றுவோமா? ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா. ஐய, ஒண்ணுமே பண்ணாத தப்புக்கு சுட போறாவுளா? ஐயோ, என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? சார், என்ன நெட்டையா இருக்கா பத்தியலா இவ? உள்ள போ, குடிஞ்சு போ. மேடம் எங்க ஃபேமிலியில யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் போனதில்லை மேடம். என்ன விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஏமா, சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, உள்ள போமா. இன்ஸ்பெக்டர் பார்த்தா எங்களை திட்டுவாரு. ஐயா, காலையில யாரு மூஞ்சில முழிச்சேன்? பாபு மூஞ்சில தான் முழிச்சேன். இப்படி கெட்டதா நடக்க நான் என்ன செய்வேன்? எக்கா, காமாட்சி அக்கா, அந்த டேஷனாக்கா? ஆமாட்டி, இதான் நம்ம லிமிட்ல உள்ள டேஷனு. இங்கதான் சொன்னாரு என் மாப்பிள்ள அவசரமா வெளியூர்ல மாட்டிக்கிட்டாரு பங்கஜம். இல்லனா அவரை கூட்ட வந்தனா இந்த டேஷனையே ஒரு கலக்கு கலக்கிருப்பேன். ஐயோ, என் பேத்தி எந்த தப்பும் பண்ணலையே. ஒரு எறும்ப கூட கொல்ல மாட்டாளே. அவளை போய் கொலை முயற்சின்னு டேஷன்ல பிடிச்சிட்டாவளே. ஏன் ஆச்சி, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இப்படி எல்லாம் இழுவக்கூடாது. துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாவோ.
ஆச்சி ஆச்சி அழாதீங்க ஆச்சி, எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கி. இருங்க பாபுவும் வரட்டும். நெட்டவழியே என்ன நிலைமையில வச்சிருக்காவளோ தெரியல. ஏக்கா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் தப்பு பண்ணவளை பிடிச்சிட்டு போய் ஜட்டியோட தானக்கா உட்கார வைப்பாவோ. ஐயோ ஐயோ என் பேத்தி. ஏட்டி கீதா, பியானுக்குன்னு பேசிட்டு இருக்கியோ? பொம்பளை ஆளுக்குள்ள எப்படி சட்டியோட உட்கார வைப்பாவோ? ஆச்சி ஏற்கனவே அழுதுட்டு இருக்காவோ, கூட கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கியோ? ஏ அவதான் தெரியுமே, எரியில தீர எண்ணெய ஊத்துவாள. வாங்க முதல்ல நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போய் பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, நெட்டமா நெட்டமா நெட்ட தங்கம். ஆச்சி ஆச்சி பாரு ஆச்சி, என்னையோ போலீஸ்ல பிடிச்சிட்டு வந்துட்டாவோ. நான் ஒரு தப்பு பண்ணல ஆச்சி. பாபுவை சீக்கிரம் வர சொல்லு. அப்பா அம்மாலாம் எங்க ஆச்சி? ஏம்மா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகலான்னா கோயிலுக்கு வரணும். உங்க அம்மா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காவோமா, அம்மாவும் அப்பாவும். நாளைக்கு தாமா வருவாவோ. அதுக்குள்ள இப்படி ஆயிட்டே, அவியலுக்கு போன் போட்டாலும் போவே மாட்டேக்கு. இருமா, நம்ம பாபு தம்பி வந்துருவாவோ. மேடம், ஐ எம் பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி. எதுக்காக நீங்க எங்க ஊர் பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்கியோ? ஏமா கிராப் மண்டை, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரியா? அவ மேல கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, கொடுத்துருக்காவோ. அதான் நாங்க பிடிச்சிட்டு போயிருக்கோம் சரியா? கேள்வியெல்லாம் உள்ள வந்து கேட்க கூடாது. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போலீஸ் அம்மா. யாரு கொடுத்தாவோ, என்ன இது கொடுத்தாவோ, அதெல்லாம் நீங்க எங்களுக்கு காட்டணும்ல. சும்மா பிள்ளை இருந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டீங்க. சார், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளை கூப்பிடுங்க, இவங்க ரொம்ப பேசுறாங்க. எஸ், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். இந்த பொம்பளை தான் மேடம் புருஷனுக்கு சாப்பாட்டுல என்னெல்லாமோ செஞ்சு கொடுத்து கொல்ல பார்த்தா. அவர் பொழைச்சதே மறுபிழப்பு தான். ஜெயில போடுங்க மேடம். அட டாக்டர் பாவி சண்டாளா, ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு நீதானம்ல சொன்ன. இப்போ நீ ஜெயில கொண்டு வந்து போடுதியோ? பாவி பாவி, விளங்கவே மாட்ட நீ. நான் ரொம்ப நேர்மையான டாக்டர். இதே போல நீ மறுபடியும் அந்த மனுஷனுக்கு சமைச்சு போட்டு அவர் உயிருக்கு எதுவும் ஆயிட்டுனா, அதான் உன முதலே நான் ஜெயில போட வந்திருக்கேன். மேடம், இவளை பிடிச்சி 100 வருஷம் ஜெயில போடுங்க. மேடம் மேடம், அப்படியே இந்த மொட்டனையும் என் கூட ஜெயிலில் போடுங்க. இவனும் ஒரு கொலகாரன் தான். ஆமாம், நானும் அப்போ நிறைய பொய் சொல்லுதேன். இவனும் எனக்கு நிறைய ஊசி போட்டு விட்டான். அதான் எனக்கு இப்படி வயிறுலாம் வலிக்கு. ஏ பாவி சண்டாளி, என்ன போய் புழுகுறா? சு, இது என்ன சந்த கடையா? ஆளாளுக்கு கத்துறது. அந்த மொட்டை டாக்டர் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. கோணவாய் போலீஸ் அக்கா, ப்ளீஸ் போலீஸ் அக்கா, என்னைய விட்டுருங்க. உங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு பிரியாணி எல்லாம் வாங்கி தரேன். என்ன போலீஸுக்கே லஞ்சமா? போதும் போதும், இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது போதும். சீக்கிரம் ஜெயில கொண்டு போடுங்க. நெட்டம்மா நெட்டம்மா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஐயோ, நான் அங்கிருந்து வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். பாபு, என்னைய ஜெயில போட போறாவளா? 100 வருஷம். உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்த பாவத்துக்கு நான் ஜெயிலுக்கெல்லாம் போனோமா? அந்த பின்னாடி நிக்கிற பாருங்க, அந்த மொட்டையன், இந்த விளங்காத மொட்டையன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா பாபு. நான் என்ன செய்வேன்? ஐயோ, போலீஸ் மேடம், அவ என்னுடைய ஒய்ஃபு. நாங்க இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், 1 வாரம் தான் ஆகுது. அவ எனக்கு ஆசையா சமைச்சா, அது ஃபுட் பாய்சன் ஆயிட்டு. இந்த டாக்டர் மட்டும் ஏதோ தேவையில்லாம விளையாடுதாரு. நீங்க தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. இங்க பாருங்க, இது பெரிய இஷ்யூ ஆயிட்டு. அந்த நெட்ட பொம்பளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு டாக்டர். அவளை ஜெயில போட்டு தான் ஆகணும். சும்மா இங்க கூட்டம் கூடாம எல்லாரும் போவாங்க. ஏய் நடட்டி, போ ஜெயிலுக்குள்ள போ. அம்மா, பாத்தீங்களா போலீஸ் மேடம், உங்க முன்னாடியே எப்படியா மண்டையில கொட்டுதான்னு. நெட்டம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை எப்படியாட்டு வெளியே எடுத்துடுறேன். சீக்கிரம் ஜெயிலுக்குள்ள போ. என்ன நின்னுட்டு இருக்க? நல்ல லாக் பண்ணிட்டு வாங்க மேடம், நம்ம போலாம். நெட்டம்மா அழாத நெட்டம்மா, எனக்கு உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க பாபு, இந்த டாக்டர் மொட்டையை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா நான் எப்போ வெளியே வருவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கி, எனக்கு ரொம்ப பசி அடிக்கி. ஏம்மா, யாராட்டும் வக்கீல கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கே கூட்டு போயிடலாம். வக்கீலாயா? வக்கீல் நான் கொண்டு வரேயா, இப்ப உடனே கொண்டு வரேன். ஏட்டி, ஆச்சி எங்க போனாவோ? வக்கீல்னு சொன்னாவல்ல, அதான் ஆச்சி போயிருக்காவோ. கவலைப்படாத நெட்டவள்ளி, நாளைக்கு தலைவர், பஞ்சாயத்து தலைவர் வந்துருவாருன்னு உன்னை எப்படியாட்டு நாங்க எடுத்துருவோம். கவலைப்படாத நெட்டவள்ளி, ஒன்னும் ஆகாது. எனக்கு நம்ம தூக்கு தண்டனை கொடுப்பாவளோன்னு தான் மனசுல படுது. ஏக்கா, லூசு மாதிரி பேசாதியோக்கா. ஏக்கா, ஒண்ணுமே பண்ணாததுக்கு எப்படிக்கா தூக்கு தண்டனை கொடுப்பாவோ? சும்மா அவளை பயம் காட்டிட்டு இருக்காதியோ. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு பாபு. ஏன்டி உனக்கு இந்த புத்தி? அவளே பயந்து போய் இருக்கா. அவன் கொலையா பண்ணிட்டா, கொலை முயற்சி தானே அந்த மொட்டையும் கேஸ் கொடுத்துருக்கான். எல்லாம் சரியாயிரும். தூக்கு தண்டனை அதுதான் பேசி அவளை பயம் காட்டாத. போலீஸ் ஐயா வாங்க, எவ்வளவு வைக்கோல் வேணுமோ எடுத்துக்கோங்க. நீங்க கேட்ட வைக்கோல் கொண்டு வந்திருக்கேன். ஏம்மா, எங்களை பார்த்தா கிறுக்கா இருக்கோ? வைக்கோலை வச்சு நாங்க என்னமா பண்ண போறோம்? நீங்க தானே சாமி வைக்கோல் வேணும், வைக்கோல் கொண்டு வந்தா எடுத்துடலான்னு சொன்னியோ. அதான் போற வழியில அங்க இருக்கிற கொட்டாயில இருந்து வைக்கோலை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கிழவி வேற நேரம் கிட்ட நேரத்துல சிறப்படுத்திட்டு இருக்கு. பாபு ஆச்சியை ஏசாதியோ பாபு, எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டோன்னே எங்க வீட்டெல்லாம் பாத்துக்கிடுங்க பாபு.
ஏட்டி பைத்தியம், அது எப்படி தூக்கு தண்டனை கொடுப்பாவோ? பேசாம இருட்டி, சாயந்தரத்துக்குள்ள உன்னை எடுத்துருவேன். எவ்வளவு சேட்டை பத்தீங்களா சார் இந்த கலவிக்கு? இதுக்காகவே அந்த உள்ள இருக்கிற பொண்ணை நிறைய வருஷம் உள்ள போடணும் ஜெயிலுக்குள்ள. ஏமா 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 போலீஸ் தாயி, எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா, வக்கோலுதாமா நான் கொண்டு வந்தேன் வைக்கோலு. ஏன் ஆச்சி, வைக்கோல் இல்ல வக்கீல். வக்கீல்னா லாயர், கருப்பு கொட்டு போட்டுட்டு இந்த இதுலலாம் இருப்பாவுல்ல, அது என்னது நீதிமன்றத்துல அவிய. ஐயோ நான் அவங்களுக்கு எங்க போவேன்? இந்த வைக்கோல நான் என்ன செய்வேன்? நீயே தின்னுட்டு போ. ஆளை பாருங்க, கூட்டம் போடாதீங்கம்மா. இது என்னது இது? வைக்கோல தூக்கிட்டு ஒரு ஆள் வருது, அங்க இங்கன்னு இப்படி கூட்டம் கும்பலா போடுது இல்ல. செய். ஏன் ஆச்சி, போய் வைக்கோலை கொண்டு தூர போட்டுட்டு வாங்க. தேவையில்லாத பிரச்சனையே பண்ணாதீங்க. முன்ன பின்ன செயலுக்கு போனாதானே இதெல்லாம் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? சார், நான் லாயரை கூட்டு வந்து என் ஒய்ஃபை வெளியெடுக்க சார். சும்மா சும்மா அவங்களெல்லாம் கத்தி விடாதீங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு சொந்த பந்தங்கள், எங்க கூடயே இருக்கிறவங்க. அவங்கள இப்படி அவமானப்படுத்தாதீங்க. நெட்டமா இரு, நான் லாயரோட வாரு. பங்கச்சக்கோ காமச்சக்கோ கீதாக்கோ, நீங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க. நெட்டவழி இன்னைக்கு என்ன பாடுபட்டனாலும் நான் வெளியே எடுத்துட்டு தான் வருவேன். அப்படி இந்த ஆச்சியும் விட்டுறாதீங்க. இந்த வைக்கோலை தூக்கி போட்டுட்டு அப்படியே ஆச்சியும் தூக்கி போட்டு போனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. உள்ள குட்டையை குழப்பி விட்டுரும். நீங்க போயிட்டு வாங்கக்கோ. சரி பாபு, நாங்க போயிட்டு வரோம். நெட்டவழியை கல்யாணம் முடிச்ச ராசி இந்த பாபு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாரு, ஜெயிலுக்கு வந்திருக்காரு. பாவம் 2 பேரும் ஜாதகம் பார்த்தாவளோ இல்லையோ தெரியல. எம்மா, உனக்கு இருக்கிறது நாக்கா இல்ல கொடுக்காமா? விஷம் விஷம், உடம்பெல்லாம் விஷம். எங்க எது பேசுறோன்னு கூட தெரியாது. அவகிட்ட என்ன தூக்கு தண்டனைங்க அது இங்க. சி போமா, நீ எல்லாம் அடுத்த வாட்டி வந்துடாத. ஆமா, நம்ம மனசுல பட்டதை சொன்னா இப்படித்தான் வருவாவ. நெட்டமா, நான் போய் முதல்ல ஒரு நல்ல லாயரா பார்த்து கூட்டு வரேன். நீ பயப்படாம இரு. பாபு பாபு, எனக்கு ரொம்ப பசிக்கு பாபு. சாப்பிட கூட ஒண்ணுமே இங்க வைக்கலன்னா என்ன செய்ய போறேனே தெரியலையே. என்னால பசி தாங்கி இருக்க முடியாது. அழாத டீ, எனக்கு ரொம்ப அழுகையா வருது டீ. இருட்டி, நான் போய் லாயரை முதல்ல கூட்டு வரேன். வரும்போது உனக்கு நல்ல பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? சரி, சீக்கிரம் போயிட்டு வரும். போகாதே